வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வீட்ல பல்பு மாற்றோம்னு வச்சுக்கோங்க. அது எத்தன தடவ ஃபியூஸ் போகுது அப்படின்னு கேட்டா சொல்லவே முடியாது. இப்பல்லாம் எல்இடி பல்பா மாறிடுச்சு. அதனால பிரச்சனை இல்ல. முன்னாடிலாம் அந்த குண்டு பல்ப மாத்தி மாத்தி ஓஞ்சது தான் மிச்சம்ன்ற மாதிரி அந்த பல்போட லைஃப் போய்க்கிட்டே இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிக்கும்போது அந்த பல்பு ரொம்ப நாள் லாங்கிட்டிவிட்டி இருக்கிற மாரி தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா, அதுக்கப்புறமா அத பிசினஸ் பண்ணவங்கலாம், "என்னங்க பல்ப் ஃபியூஸே போமாட்டேங்குது" அப்படின்னு சொல்லி, அதுக்காகவே கொஞ்ச நாள் மட்டுமே உழைக்கக்கூடிய அளவுல அந்த பல்ப கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நம்ம நெறைய கேள்விப்பட்ட கதைகள் தான். அந்த லாங்கிட்டிவிட்டிலாம் உண்மதானா அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது, நிஜமாவே ரொம்ப வருஷங்கள் வரக்கூடிய அளவுக்கு பல்பெல்லாம் இருக்குப்பா அப்படின்ற மாரி தான் 1901ல ஒரு பல்ப இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த பல்பு இப்ப வரைக்கும் ஒரு பெரிய லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். ரிமார்க்கபிளான ஒரு விஷயமா மாறிடுச்சு. சென்டினியல் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1901ல அது 60 வாட்ஸா போட்டாங்க. அது அப்படியே எரிஞ்சுகிட்டே பல வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஈவன் இப்ப கூட ரொம்ப டிம்மான லைட்ட நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க போட்டா. எத்தனையோ இடங்கள் அந்த லைட் மாறியுமே, இன்னுமே அந்த பல்பு எரிஞ்சுகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பல்பு தான் இருக்கிறதுலயே ஓல்டஸ்ட் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஏலியன் இருக்கா? இல்லையா? ஏலியன் இருந்துச்சு அப்டின்னா, அத நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்டின்ற மாரிலாம் நெறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஈவன் நெறைய ரிசர்ச் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா, இப்போ வரைக்கும் ஏலியன் இருக்கு அப்டின்றதுக்கான ஒரு துல்லியமான ஆதாரமே கெடையாது. அதனால எல்லாரும் ஏலியன் இல்ல தான் போலப்பா, அதெல்லாம் ஃபேக் போலப்பா அப்டின்னு சொல்லுவாங்க. ஈவன் நம்ம பார்த்த ஹாலிவுட் படங்கள்லயுமே நம்மள திருப்திப்படுத்துறதுக்காக, வெளி கிரகத்துலருந்து வந்தா அவங்களுக்கு நம்ம ஏலியன், நம்ம கிரகத்துலருந்து யாராச்சும் அங்க போனா அவங்க ஏலியன். அப்ப அங்க இருக்கிறவங்களும் ஹியூமன்ஸ் மாரியே தான் இருப்பாங்களா? இப்படிலாம் நெறைய கேள்விகள் இருக்கும். கற்பனையில மட்டுமே தான் நம்மளால நெறைய விஷயங்கள உருவாக்க முடியும். இப்ப வேற்று கிரகத்துல இப்படிலாம் ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கற்பனையில உருவாக்குறாங்களே தவிர்த்து, உண்மையிலேயே இருக்கா? இல்லையா? அப்படின்ற மாரி நெறைய கேள்விகள் வரும். இதே மாரியான ஒரு கேள்விக்கு பதில் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி, ஒரு பில்லியனியர் ரிச்சர்ட் பண்ண ஒரு வேலை எல்லாரையுமே அட்டகாசமா ஆழ்த்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். 1989ல நெஜமாவே ஒரு ஸ்பேஸ் ஷிப்ப பார்த்தாங்க. அந்த யுஎஃப்ஓ பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே செம ஷாக். என்னடா இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் பின்னணி என்னன்னு தெரிஞ்சது. 1989ல ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு பெரிய பணக்காரர் இருந்திருக்காரு. அவரு மக்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக ஒரு ஹாட் ஏர் பலூன் எடுத்து அத யுஎஃப்ஓ வடிவத்திலேயே ரெடி பண்ணி, அதுல வேற நம்ம ஈடி படம் பார்த்திருப்போம் இல்லையா? அதுல வேற ஏலியன் மாரியே ஒருத்தருக்கு டிரெஸ் பண்ணி அப்படி உட்கார வச்சு, ஜாலியா ஒரு ரவுண்ட் போக வச்சிருக்காங்க. இதனால மக்கள் நெறைய பேர் ஸ்கேர் ஆனாங்க. இத பத்தி நெறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்துச்சு. அப்பவே நெறைய பேர் இத பத்தி பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது ரிச்சர்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, எல்லாரும் கோவம் அடைஞ்சாங்களே தவிர்த்து யாருமே சிரிக்கல. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப பயந்து போய்ட்டாங்க. ஆனா, ரிச்சர்டுக்கு அது ஃபன்னா இருந்திருக்கு. "எப்பா சிரிப்பாப்பா இதெல்லாம். ஃபன் காட்டுறதுக்காப்பா இவ்ளோ பெரிய லெவல்ல பயமுறுத்துவீங்க எல்லாரையும்?" அப்படின்ற மாரி தான் நெறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கப்பா. நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நம்மளால முடியும். இத நம்ம பண்ணிடலாம். இது நமக்கு நல்லதாவே நடக்கும் அப்படின்னு நெனைக்கிறதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ் இது நம்மளால முடியாது. இது நம்ம பண்ணுவோமா, மாட்டோமா, பண்ணா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நெனைச்சுட்டு நம்ம அத பண்ணாம இருக்கிறது நெகட்டிவ். இந்த 2 பெர்ஸ்பெக்ஷன்ல இருக்கிறவங்களையும் எடுத்திருக்காங்க. இப்படி சர்வே எடுத்ததுல யார் ரொம்ப அதிக நாள் வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தா, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க 7 1/2 வருஷம் அதிகமா வாழ்றாங்க. நெகட்டிவ் திங்கிங் இருக்கிறவங்கள விட அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரியான ஒரு சர்வேலாம் எடுத்து ப்ரூவ் பண்ணியுமே, இன்னும் யாரும் பாசிட்டிவான திங்க் மாற மாட்றாங்கன்னு நெனைக்கும்போது தான் வருத்தமா இருக்கு. இருக்கிறதுலயே ஷார்ட்டான ஒரு டிவோர்ஸ் எப்ப நடந்துச்சுன்னு தெரியுமா? 2019ல தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆன வெறும் 3 நிமிஷத்துல டிவோர்ஸ் ஆயிடுச்சு. "என்னப்பா பிரச்சனை?" அப்படின்னு கேட்டா, ஏதோ பெரிய பஞ்சாயத்து இருக்கும் அப்படிலாம் நம்ம நெனைச்சிருப்போம். ஆனா என்ன நடந்திருக்குன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணும் நடந்து வரும்போது, டக்குன்னு பொண்ணு கீழ விழுந்துருச்சு. உடனே மாப்பிள்ளை அத பார்த்து சிரிச்சுட்டு, "ஸ்டூபிட் உனக்கு அறிவு இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு. உடனே இந்த பொண்ணுக்கு கோவம். ஏன்னா அந்த பொண்ணு கீழ விழுந்ததுக்கு காரணமே அந்த மாப்பிள்ளை தான். அவர் நடக்கும்போது அந்த கவுன புடிச்சு இழுத்துட்டாரு கால்ல. இது தெரியாம அந்த மாப்பிள்ளை கத்துனதும், பொண்ணுக்கு உடனே கோவம் வந்து, "நீ எனக்கு வேணாம் வாழ்க்கையிலயே" அப்படின்னு சொல்ட்டாங்க. இதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இத கேட்கும்போது ரொம்ப சில்லித்தனமா இருக்கு. இருந்தாலும் அவங்க மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும். சேஃப் லெவல் ஆஃப் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? நம்ம குடிச்சாலும் அளவோட குடிச்சா ஒரு பிரச்சனையும் கிடையாது. குடிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? சேஃப் லெவல் ஆஃப் ட்ரிங்கிங்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. ட்ரிங்கிங் இஸ் ஆல்வேஸ் இன்ஜூரியஸ் டூ ஹெல்த் தான். அது உடம்ப கெடுக்குமே தவிர்த்து, நான் கொஞ்சமா குடிப்பேன். நான் வந்து அக்கேஷனல் ட்ரிங்கர் தான். அப்பப்ப தான் குடிப்பேன் அப்படின்னு சொன்னாலும், அது நம்மளுடைய பாடிய ஸ்பாயில் பண்ணும் அப்படின்ற மாரி தான் ரீசன்ட் ஸ்டடில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால யாரும் நான் வந்து டீடோட்டலர் அப்படின்னு சொல்றதோ, இல்ல மறைமுகமா தெரியாம என்னைக்காவது ஒரு நாள் குடிக்கிறதோ, அது நல்லது அப்படின்னு சொல்லி நெனச்சுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப பாடிக்கு கெட்டது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.